வணக்கம். நான் ஆசிரியர் பி. அம்பிகை பாகன் கதைக்கின்றேன். தரமைந்து பிரமைப்பரிசில் பரீட்சை 2025க்கு கற்பிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதாவது பன்மையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வதன் காரணம் என்னென்றால், ஒரு ஆசிரியர் பல மாணவர்களை அதாவது சிறந்த ஆசிரியர்களாக உருவாக்க முடியும் என்ற கோட்பாடுக்கிணங்க நான் இப்பொழுது இந்த 10 வயது பாலகர்களை அவர்களுக்கு விளங்கிய விடயத்தை மிக தெளிவாக மற்றவர்களுக்கு விளக்கமளிக்கும் விதத்தில் உருவாக்குகின்றேன் என்பது எனக்கு ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை எனத்தான் கருதுகிறேன். ஏனென்றால் எல்லா பாக்கியமும் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. அதுவும் குழந்தைகளுக்கு கற்பிப்பது மிக உன்னதமான செயல். ஆயினும் சில கட்டுப்பாடுகளை இந்த கற்பித்தலில் அணுக வேண்டியிருக்கின்றது தவிர்க்க முடியாத நியதியாகும். ஏனென்றால் நாங்கள் இலவசமாக ஒரு சேவையை செய்கின்ற போது பலர் அதை ஏளனமாக பார்ப்பதும் இருக்கின்றது. சிலர் அதாவது என்ன மாதிரி என்றால், அதாவது இலவசமாக கற்பிக்கிற போது அவர்கள் நினைப்பார்களோ, இவருக்கு இப்போ பெருசாக பெரும்படி இல்லை போலட அதான் இதை செய்கிறார் என்று சொல்லி மிக கேவலமாக கருதுவது உண்டு. அதான் பொது இயல்பு. ஆயினும் எனக்கு அதனால் ஒரு மனத்தாங்கல் இல்லை. என்றாலும் இந்த மாணவர் எண்ணிக்கை வகுப்பில் வந்து அக்கறையின்றி இருப்பது மிகுந்த கவலை துயரத்தை அளிக்கின்றது. ஏனென்று சொன்னால், 100 மாணவரில் 88-90 மாணவர் வருவார்கள். ஒரு 5 பேர் தான் கற்கிற ஆர்வத்தில் இருப்பார்கள். மிச்சம் எல்லாம் வேடிக்கை பார்ப்பவராக இருப்பார்கள். காரணம் என்னென்று சொன்னால், அங்கே அந்த பிள்ளைகளுக்கு பின்னாலே இருப்பவர்கள் இதன் முக்கியத்துவத்தை உணராமல், அந்த பிள்ளைகளுக்கு அதை உணர்த்தாமல், அதன் பயனை பெறாத காலகட்டத்தில் தான் நான் இந்த வகுப்பை மாணவர் எண்ணிக்கையை மிக குறுக்கி கொண்டோம். அதாவது ஆற்றலுள்ள கற்கக்கூடிய மாணவர்கள் மாத்திரம்தான் இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்று இப்பொழுது தீர்மானித்துத்தான் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி 2025 பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கு குரூப் ஒன்று ஆரம்பித்து அதில் கற்பிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இதில் 190 பேருக்கு மேலே அங்கத்துவம் பெற்றார்கள். அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவருடைய பேரையும் அவர் படிக்கிற ஸ்கூலையும் ஆரம்பித்தால் நான் அந்த குரூப்பில் சேர்த்தேன். கடற்கடன்று சேர்ந்தார்கள். வகுப்பிலையும் ஆரம்ப கட்டத்தில் 80, 75, 90 என்று மனிதர்கள் வந்தார்கள். பிறகு குறுகி பிறகு 35 அளவில் வந்தார்கள். வந்தவர்களையும் ஒழுக்கமில்லை, கற்கையில் ஆர்வம் இல்லை, சுமார் பொழுதுபோக்கு வந்தார்கள். ஏதோ அந்த லிங்க் வருது, அதுக்கு பார்க்கணும் என்றவன். அந்த கட்டத்தில் தான் நான் இந்த திறமையான மாணவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு மாத்திரம் கற்பிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு நான் ஒரு யூடியூப் சேனலில் என்னுடைய கற்பித்தல் நுணுக்கங்களை பதிவேற்றம் செய்து வருகின்றேன். பலரும் நன்மை அடையும் விதத்தில் அதை பலரும் பார்க்கிறார்கள், பலரும் நன்மை பெறுகிறார்கள். அது மிகவும் பாராட்டத்தக்கது. அதை இன்னும் விருத்தி செய்ய வேண்டும் என்று நான் இந்த மாணவர்கள் கற்பிக்கிற நுணுக்கங்களை, அதாவது மாணவர்கள் 10 வயது பாலகர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டுகின்ற திறமைகளை இந்த யூடியூப் சேனலில் காணொலிகளாக போட்டு மாணவர்களையும் உற்சாகப்படுத்தி அவர்களது திறமையையும் வளர்த்து மற்றவர்களும் பயன்பெறுவதற்கு வழி சமைத்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு அளப்பெரும் எனக்கு ஆண்டவனால் கிடைக்கப்பட்ட வரம் எனத்தான் கருதுவேன். ஏனென்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை. அதுவும் குழந்தைகளுக்கு கற்பிப்பது என்பது உண்மையான ஒரு உன்னதமான தெய்வீகமான செயல். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்வார்கள். ஏனென்றால் நாங்களும் குழந்தைகளாக இருந்து வந்தவர்கள். அந்த குழந்தை பருவத்தில் எங்களுக்கு வேல் பருவங்களில் இருந்ததை விட குழந்தையில் நாங்கள் ஒரு கடவுள் ஸ்வரூபமாக இருந்தோம் என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எங்கள் உள்ளத்தளவில். அப்போ அந்த குழந்தைகளுக்கு கற்பிப்பதும் அந்த குழந்தைகளோடு சேர்ந்து அளவலாவி கதைத்து அவர்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்துவதும் உண்மையிலே ஒரு சிறந்த பாக்கியம். அது எனக்கு தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு
இறைவனுக்கு மட்டுமல்ல, அந்த வகுப்புகளில் பிள்ளைகளை அனுமதிக்கிற பெற்றோர்களைத்தான் நான் இங்கே இறைவனாக கருத வேண்டும். காரணம் என்னென்றால், இப்போ நான் வகுப்பிலே கிட்டத்தட்ட 30 பிள்ளைகளைத்தான் வைத்திருக்கின்றேன். என்னடா என்னுடைய வகுப்பிலே இப்போ மிகுந்த கட்டுப்பாடு விதித்திருக்கிறேன். நான் ஒரு வாரத்தில் திங்களில் இருந்து வெள்ளிக்கிழமை வரையிலே 5 நாட்களில் சுமாராக ஒரு 30 கேள்விகளாவது விளங்கப்படுத்துவேன் குறைந்தபட்சம். அந்த கேள்விகளுக்கு விடை காணும் விளக்கங்கள் பிள்ளைகள் விளங்கிக் கொண்டு அவர்கள் காணொளி தயாரித்து, அப்போ ஒரு சிரமம் இருக்கின்றது. என்ன, பிள்ளைகளோட வீட்டில் வாய்ப்போடு இருக்கணும், மாக்கர் இருக்கணும், அந்த பிள்ளைகள் எழுதுறத படம் எடுப்பதற்கு பெற்றோர் தயாராக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோருக்கு பல புராதிகள் பல வேலைகள் இருக்கின்றது. அதுக்குள்ளே இதுக்கண்டு நேரம் இருக்கிற அவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்க வேண்டும். இனி அதில் ஆர்வம் இருக்க வேண்டும். முக்கியமாக நேரம் இருந்தாலும் ஆர்வம் இருந்தால் தானே காரியம் நடக்கும். அப்படி பெற்றோர் தங்கள் நேரங்களை தியாகம் செய்து அந்த பிள்ளைகளை வழிநடத்தி தங்கள் பிள்ளைகளை திறமைசாலிகளாக மாற்றுவதுமல்லாமல் இப்படியான காணொளிகளை எடுத்து வழங்குகிறார்கள். அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று ஒரு பெற்றோர் எனக்கு அதாவது வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தால் அது மிகவும் என்ன உலகத்திலே மிகுந்த சந்தோஷத்தையும் இந்த சேவையை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தையும் உண்டு பண்ணியதால் நான் அவ அனுப்பிய வாய்ஸ் மெசேஜை இந்த காணொலியில் தொடர்ச்சியாக போடுகின்றேன். கேளுங்கள். இதை நான் ஏன் போடுகின்றேன் என்றால், இது எல்லோருக்கும் பயன் தரும் என்பதை நான் மட்டும் சொல்லி பிரயோசனமில்லை, மற்றவர்களும் சொல்ல நீங்கள் அதை உணர வேண்டும் என்ற உன்னதமான கருத்தில் தான் இதனை போடுகிறேன். கேளுங்கள். நன்றி. வணக்கம் சார். நான் ஃபாத்திமா ஆஃப்காட மதர் பேசுகிறேன் சார். நான் சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தராக கல்வி பிரதேச செயலகத்தில் 10 வருடமாக கடமையாற்றி வருகின்றேன். நான் சொல்ல எடுத்த விடயம் என்னென்னா சார், நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் திட்டம் இருக்குதானே சார், இந்த கிரேட் 4 குறியாக்களுக்கு நீங்கள் டீச் பண்ணுற மெத்தட் உண்மையிலே ஆரம்பத்தில் நீங்கள் அதிகாலையில் அந்த கிளாஸில் எங்களோட பிள்ளைகளுக்கு வச்சிங்க சார். எங்களோட பிள்ளைகள் ரொம்ப ஆர்வத்தோடு கட்டுறாங்க. துரதிருஷ்டவசமாக ஸ்காலர்ஷிப் இல்லைன்ற ஒரு செய்தி கேட்ட உடனே பிள்ளைகள் கொஞ்சம் டேர்ன் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு உண்மையிலே நீங்கள் உங்களோட மெத்தட்ரி தானே சார், டீச்சிங் மெத்தட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப திறமையாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருந்துச்சு சார். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு பயிற்சி சார். அது நீங்கள் அதிகாலையில் அந்த பிள்ளைகளை எலும்ப வச்சு அவங்களுக்கு அந்த நல்ல மனசில் நிறைய அந்த கற்பதெல்லாம் பதிகிற டைம் அது உண்மையிலே அவங்களுக்கு அந்த டைம் மிகவும் பொருத்தமாக இருந்துச்சு. பிறகு இந்த ஸ்காலர்ஷிப் திட்டம் இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு கொஞ்சம் இடையில ஒரு சின்ன ஒரு சருகல் இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கு பிறகு எங்களோட பிரதமர் அறிவித்ததுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் நடைபெறும் என்ற திட்டத்துக்கு அமைய உங்களுடைய கல்வி திட்டத்தை மாற்றி அமைத்திருந்தீங்க சார். உண்மையிலே எங்களோட பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமாக அதை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. என்று சொன்னால் நான் உண்மையிலே ஆஸ் அ பேரண்ட்ஸ் என்ற வகையில் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண கடமைப்பட்டிருக்கேன் சார். ஏனெண்டா நீங்கள் அந்த டீச் பண்ணுற மெத்தட்ரி தானே சார், அந்த பிள்ளைகளை நீங்களும் கற்பித்து அதே போல் உங்களோட மாணவர்களும் வர வேண்டும் நினைக்கின்ற உங்களுடைய அயராத முயற்சி உண்மையிலே எனக்கா என்று சொல்லலாம். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அதனூடாக கற்பித்தல் மாத்திரமல்ல, தொழில்நுட்ப கல்வியும் உங்களுக்கு அதனூடாக வழங்குறீங்க சார். அது உண்மையிலே ஒரு ஒரு முன்னேற்றகரமான விடயம் என்று சொல்லலாம். அதே போல் அவங்க என்னென்னு சொன்னால் சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இல்லை நீங்கள் அந்த யூடியூப்பில் இவங்களோட கேள்விகளை இவங்க விளங்கப்படுத்தி அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுற நேரம், அவங்க அதை பார்க்குற நேரம் அவங்களுக்கு இரட்டிப்பான ஒரு சந்தோஷம் என்று சொல்லலாங்க சார். ரொம்ப ஆர்வத்தோட முதல் கற்றதை விட இந்த யூடியூப் மூலம் நீங்கள் அந்த எடுத்துக்கொண்ட ஒரு டெக்னிக் இருக்குதானே சார், டெக்னாலஜியோட அந்த மெத்தட் இவங்களோட பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ரொம்ப ஆர்வமாக அதை
பார்க்குறாங்க. நாங்கள் அதான் அவதானிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த கிளாஸில் கடும் இன்ட்ரெஸ்டாக அக்கறையாக அதை அவதானிக்கிறாங்க. ஏன்டா அதே மாதிரி நாங்கள் சாருக்கு செய்து காட்டி போஸ்ட் பண்ணணும் யூடியூப்பில். அதை அவங்க பார்க்குறதோட சந்தோஷம். அதே போல் அவங்களுக்கு மனசில் அது சரியாக விளங்கிடுச்சு. அது ஒரு உண்மையில் ஒரு அட்வான்ஸான விஷயம்தான் சார். அதோட உண்மையிலே உங்களுடைய இந்த அர்ப்பணிப்புக்கு நாங்கள் ஆஸ் அ பேரண்ட்ஸ் சார்பாக உண்மையே நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கணும் சார். அதோட உங்களுடைய இந்த சேவை, இந்த இலவச ஜூம் சேவை உண்மையிலேயே பாரிய அளவிலான உங்களோட முயற்சி உண்மையை வெற்றி அடைய நாங்கள் வாழ்த்துறோம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி அம்மா. உண்மையிலேயே நீங்கள் ஒரு கல்வித்துறை சார்ந்த உயர் பதவியில் இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைக்காக என்று அல்லாமல் கல்வியின்பால் பாரிய அக்கறை உள்ளவர் என்பதையும் காட்டுகின்றீர்கள். இவ்வகையிலே நீங்கள் என்னை உற்சாகமூட்டும் வகையிலே உள்ளபடி சொன்னது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது. நான் இப்பொழுது வயோதிப பருவத்தை அடைந்து விட்டேன். நேரடி வகுப்புகள் கற்பிப்பது என்னால் இயலாத காரியம். அப்போ நான் இந்த சூம் வகுப்புகள் ஆன்லைனில் கற்பிப்பது தான் இப்பொழுது சாத்தியமானதாக இருக்கின்றது. அது ஒரு வகையில் சிறந்ததாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த வகையில் எனக்கு பல பின்னணியாக இருந்து என்னை உந்துகின்ற உங்களை போன்ற பல கல்விமான்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொண்டு, இதன் அருமையை மற்ற பெற்றோர்களும், ஏனென்று சொன்னால் சிலருக்கு எது சரியான வழி என்று கூடி தெரிவதில்லை. பிழையானது தான் சரி என்று நினைத்து கொண்டு தவறான வழியிலே போகின்றார்கள் என்பது விசனத்துக்குரியது. ஆனபடியால் அந்த பெற்றோர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றதற்காக இந்த காணொலியை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகின்றேன். மிக்க நன்றி. வகுப்புகள் தொடர்ச்சியாக இன்னும் என்னால் முடிந்தளவு மெருகூட்டி கற்பிப்பேன். என்னால் முடிந்தளவு என்ன சொன்னால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதோ ஒரு எல்லை இருக்கின்றது. அது வரைக்கும் அவன் செய்யக்கூடியது செய்யட்டும். என்னால் முடிந்தளவு நான் இந்த சேவையை திறம்பட செய்வேன் என கூறிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். நன்றி.